ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து 90 சென்டிமீட்டர் பிளான்டட் அக்வேரியம் இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த 2 பேர் ஸ்கார்லட் பேரிஸை வந்து போட்டு பார்க்கலான்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ அவனுக்கும் அது வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. அண்டு இது வரைக்கும் அந்த டேங்க்ல வந்து ஸ்கார்லட் பேரிஸ் விட்டதில்லை. அண்டு இது வரைக்கும் அவன் வந்து ஸ்கார்லட் பேரிஸை ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ அவனுக்கு இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அண்டு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வந்து ஒரு பிளான்டட் டேங்க்கில் ஸ்கார்லட் பேரிஸை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ வந்து எல்லா வீடியோஸ்லேயும் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். இல்லை அக்வேரியம் ஷாப்பில் தான் பார்த்துருக்கேன் தவிர யாரும் அதை வாங்கி வச்சு நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் வந்து டேங்க்கில் விட்டால் எப்படி இருக்குன்றதும் தெரியல. ஸோ அதை வந்து விட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு 2 பேர் எடுப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் ஃபோன் பிடிக்கிறேன், இன்னொரு சைடில் நெட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அண்ட் ஷோல் நான் வந்து ஸ்கார்லட் பேரிஸை வந்து எப்படி பிடிச்சி கஸ்டமருக்கு அனுப்புகிறேன்றதை நான் உங்களுக்கு அப்படியே இங்கேயே காட்டுறேன். ஏன்னா இந்த மீன்கள் வந்து வெறுங்கையால் நான் பிடிக்க மாட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் பிடிப்பேன். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ஜென்டிலாக நம்ம வந்து பிடிக்க முடியும். இதுவே நான் கையை வச்சு பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய கை கேப்லாம் இருக்கும் பாருங்கள், இந்த விரல் கேப்பில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயா போய் மாட்டிக்கிச்சுனாலும் எனக்கு தெரியாமல் நசுக்கிட்டாலும் மீன் வந்து டேமேஜ் ஆகிடும், இறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் பிடிப்பேன். ஸோ வந்து அப்படியே ஒரு சைடில் பெட் இருக்குது எனக்கு அங்கே வச்சுருக்கேன் ஃபோனை, தண்ணிக்குள்ளே விழாமல் இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பிடிக்கிறேன்றதை பாருங்கள் ஸ்கார்லட் பேரிஸை. ஆக்சுவலி ஸ்பூனை கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அது கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப நசுக்கிலாம் வர பிடிக்க மாட்டேன். ஸ்பூனுக்கு நடுவில் கொண்டு வர வச்சு தான் பிடிப்பேன். சரிங்களா? அண்டு அங்கேருந்து எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுதான் வந்து மெயில். மெயில் நல்லா ரெட்டாக இருக்கும். ஸோ அதுதான் மெயிலு. அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபீமேலை பிடிக்கலாம். ஸோ ஃபீமேலை பிடிக்க முடிஞ்சால் ஃபீமேலை பிடிக்கலாம். இல்லாட்டி மெயிலு, ஃபீமேல் 2ம் போத்தாக கிடச்சிதுனாலும் அதையும் நம்ம பிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு அந்த 2 டிஃப்ரென்சேஷன் தெரியும். அண்ட் இங்கே பாருங்கள், மெயில் அண்ட் ஃபீமேல் போத்தாக சைஸாகவும் இருக்கா? ஸோ வந்து ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். மெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டாக இருக்கும். அண்டு ஃபீமேல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே அது க்ரோ ஆகாது. ஸோ மெயிலோட குட்டி ஃபீமேலு. அண்ட் இதுக்கு 2த்துக்கும் குட்டி பிறந்தா அது யோசிச்சு பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இதான் அடல்ட் சைஸ். ஓகேங்களா? இதுதான் அடல்ட் சைஸே நீங்கள் பார்க்குறதே. இதுக்கு மேலே இதுங்க வந்து வளராது. ஸோ இங்கே பாருங்கள் ஃபீமேலு. நீங்கள் வந்து ஒரு சின்ன அக்வேரியமில் வந்து வளர்க்கணும், ஒரு சின்ன டேங்க்கு, எனக்கு வந்து சின்ன டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் ஒரு சின்ன டேங்க் இருக்குது, அதுக்குள்ளே வச்சு வளர்க்குற மாதிரி மீன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்கார்லட் பேரிஸ் பக்காவான மீன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன டேங்க்கே போதுங்க. 1 ஃபீட்டுக்குள்ளே இருக்க டேங்க்கே போதும். ஏன்னா இந்த மீன்கள் வந்து அவ்வளோவா நீந்தாது. சிக்லெட்ஸ் மாதிரியே டெரட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துப்பானுங்க. அண்டு நீந்தணும்னா வச்சுக்கோங்களேன், அதுங்களோட டெரட்டரிக்குள்ளே நீந்தும். சம்டைம்ஸ் அங்கே வேறு மற்ற மெயில்ஸ்லாம் இல்லைன்னா பக்கத்து ஏரியா வரைக்கும் டேங்க் ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துடும். ஸோ மற்ற மெயில்ஸ் இருந்தால் அது வந்து டெரட்டரி ஃபிக்ஸ் பண்ணி தான் உட்காந்துக்கும். பட் சம்டைம்ஸ் அந்த மெயில் இருக்கிற டெரிட்டரி கூட போயிட்டு வம்பு வலிச்சுன்னு வரும், சண்டை போட்டு வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2மே ஃப்ளார் பண்ணும். ஸோ அது வந்து பார்க்கவே இன்னும் சூப்பராக இருக்கும். பட் ஒரு ஒரு மீன் ஒரு ஒரு பிஹேவியரு. சம் ஃபிஷ் அங்கேயே உட்காந்துரும், சம் ஃபிஷ் அங்கே உட்காந்து போய் டெரிட்டரிக்குள்ளே சண்டை போடும். ஸோ இப்போ நான் வந்து காட்டுறேன். ஸோ ஸ்கார்லட் பேரிஸ் வந்து பாருங்கள் மெயில் எப்படி இருக்குதுன்றத. அண்டு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்றத அந்த சின்னதாக ஒரு கார்னரில் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து ப்ராப்பராக காட்ட முடியல. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் ஃபீமேல். ஸோ இதுதான் ஃபீமேல். ஒரு மாதிரி கலரே இல்லாமல் தான் இருக்கும், மட்டமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரேர். ஆக்சுவலி ஸ்கார்லட் பேரிஸில் வந்து மெயில் கிடச்சிரும், ஆனால் ஃபீமேல் கிடைக்க தான் ரொம்ப ரேர். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, இனி எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ வந்து பாருங்கள், ஃபீமேல் இப்படி தான் இருக்கும், கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ மெயில்னால் மட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போதைக்கு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, ஆனாலும் மீன் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் ஸ்கார்லட் பேரிஸு. ஸோ ஃபைனலி வந்து ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவனோட பிளான்டட் டேங்க் 90 சென்டிமீட்டர் பிளான்டட் டேங்க் இது தான். இது வந்து நாங்கள் எப்படி ஸ்கேப் பண்ணோம் அண்டு எப்படிலாம் என்னென்னலாம் பண்ணோம்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோவாகவே சேனலில் போட்டிருக்கோம். பிளான்டட் அக்வேரியம் பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து பர்பிள் எம்பையர் டெட்ரா இருக்குது, அண்டு பிளாக் பேண்டம் டெட்ரா, லேசர் கோரி, பஸ்காயி, சிபிடி, அதுதான் செலஸ்டியல் பேர்ல் டேனியோ. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் இருக்குது. அண்டு ஸ்ட்ரிம்ப் ஒன்றே ஒன்று ஆகுது 2. ஸோ வந்து லைட் ஆன் பண்ணியாச்சு. ஸோ லைட் ஆன் பண்ணோடனே பளிச்சுன்னு அடிக்குது. எனக்கு வந்து என் ஃபோனில் வந்து இதாகுது. ஓகே, கொஞ்சம் லைட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது நான். ஸோ பாருங்கள், இதுதான் ஒரு ஃபாரஸ்ட் கேப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ கீழே மாண்டி கார்லோ இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாக இருந்தது, அது வந்து அப்படியே சுற்றி அது நல்ல ப்ரைஸ்க்கு விற்றுட்டா. ஸோ
ஸோ இப்போ வேறு ஒரு பிளான்ட்டை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து நல்லா இருக்குல்ல டேங்க்கு. ஸோ ஓகே ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற மீனை மட்டும் காட்டுறேன். ஸோ நம்ம ஸ்கார்லட் பேடிஸை விடுறதுக்கு முன்னாடி பாருங்கள், லேசர் கோரி பார்த்தீங்களா அங்கே. ஸோ லேசர் கோரியும் வந்து பார்த்தீங்கன்னாலே 3 தாங்க இருக்குது. வாங்கி விடும்போது 6 ஃபிஷ் வாங்கி விட்டோம். 3 தான் இருக்குது. அண்ட் பிளாக் பேந்தர் 1. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இவன் தான் பர்பிள் எம்பையர். எப்படி இருக்கானுங்க பாரு பர்பிள் எம்பையர். ஸோ வந்து ஒன்றுத்துக்குலாம் வயிறு குண்டாக இருக்குது. என்கிட்ட சொல்லியிருந்தான், டே டேங்க்கில் சேசிங்லாம் நடக்குதுடா. ஸோ வந்து ப்ரீடிங் பிஹேவியர்னால நடக்குதா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தான். ஸோ இங்கே பாருங்கள் பியூஸ். இந்த பியூஸ் பிளான்ட்டுக்கு வந்து நல்லா சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஒரு இலை மட்டும் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நான் வந்து பிளான்டட் டேங்க்கில் நான் ஸ்டில் ஒரு பிகினர் தான். நான் வந்து இந்த லோடெக் பிளான்ட்ஸை தான் வந்து அவ்வளோவா ட்ரை பண்ணுவேன். வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா லோடெக் பிளான்ட்டுன்னு சொன்னாலுமே அது கொஞ்சம் கேர் பண்ணுறதுன்றது கஷ்டம் தான். ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது அண்ட் என்னென்ன பிளான்ட் இருக்குதுன்னு. ஸோ இவன் வந்து பிளான்ஸை சேல் பண்ணுவான். ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேங்க் க்ரௌண்ட் பிளான்ஸ் தான் மட்டும் சேல் பண்ணுவான். ஸோ இது வந்து வளரும்ல, இது வளர வந்து கட் பண்ணி வந்து சேல் பண்ணுவான். ஸோ ஓகே ஷோ ஸ்கார்லட் பேடிஸை உள்ளே விடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத. ஸோ வந்து பாருங்களேன் இந்த லைட்டுக்கு எப்படி இருக்குதுன்றத. ஆக்சுவலி இது வந்து ஷீரோஸோட WRGB Pro 2 அந்த லைட் இது. ஸோ 90 சென்டிமீட்டர் லைட் இது. அண்ட் ஷோல் பேடிஸ் கவரில் இருக்குது. ஸோ கவரில் இருக்கனால ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குது. ஐ மீன் கலர் கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குன்ற பாருங்க. அண்டு ஃபீமேல்ஸ் வந்து பாருங்கள் எப்படி தொக்கா தெரியுதுன்னு, ரெண்டும் வெள்ளையாக. மெயில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஃபீமேல்ஸ் ஏன் சேல் ஆகலைன்னா, ஐ மீன் ஃபீமேல்ஸோட ஏன் பேடிஸை விற்கலைன்னா, ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் கலர்லெஸ்ஸாக இருக்கிறனால சேல் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒரு இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் பண்ணியாச்சு. ஸோ வந்து டேங்க்கில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ பேடிஸ் வந்து இப்போது டேங்க்கில் ரிலீஸ் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடம் பிடிக்கிறானுங்க பாருங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கே. ஸோ நானும் இதுக்காக தான் வெயிட்டிங். வெளியே வாங்கடா, ஏன்டா இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க. ஆஹா சொல் ஃபீமேல் வந்து வந்துடுச்சு. ஸோ ஃபீமேலை விட்டுருவோம். நம்ம வந்து மெயிலை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபீமேலை லாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறா இருங்க. மெயில் தான் அட்டகாசம். இங்கே பாருங்கள் இந்த டைம் பார்த்து ஃபோக்கஸ் வேறு ஆக மாட்டேங்குது. இவனுக்கு இருக்கிற சைஸ்க்கு ஏய் ஃபோக்கஸ் ஆகி தொலைங்கடா. ஆஹா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதே. பாருங்கள் மற்ற மீன் உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ பயம்பூத்தி கூட தொத்திட்டானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். ஸோ ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் நேரம் அவங்க பயம்பூத்துவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ அங்கே பாருங்கள் பேடிஸ் எப்படி இருக்கான் பாருங்கள், ஸ்டாச்சு மாதிரி. ஆக்சுவலி இந்த இடம் இவனுக்கு ஒரு கடலாட்டம் இருக்கும். சீரியஸாக ரொம்ப பெரிய டேங்க்கில், 3 ஃபீட் டேங்க்கில். ஸோ அது வந்து அவனுக்கு ஒரு கடல் மாதிரி இருக்கும் அந்த டேங்க்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். அந்த இலை சைஸை பாருங்கள், இவன் சைஸையும் பாருங்கள். ஆக்சுவலி இங்கே தான் ஃபீமேல் இருக்குது. ஸோ எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் ஃபீமேல். ஃபீமேல் ஸ்ட்ரெஸ் அடித்து கிடக்குது. இது மாதிரி இது சைஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ ஃபீமேல் ஃபோக்கஸ் ஆகி தொலை. கோரி பார்த்தீங்களா ஸ்டைலாக வந்து நிற்கிறாரு. ஷோர் ஃபீமேல்ஸ் ஃபோக்கஸ் ஆகி விட்டது. ஸோ கோரி சைஸும் ஃபீமேல் சைஸையும் பாருங்கள். ஸோ ஃபீமேல் பாருங்கள் அந்த பிளான்ட்டுக்கு நடுவில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃபீமேல்ஸ் வந்து ஹைட் பண்ணி தான் வாடும். ஸோ மெயில்ஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ரோமிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கான் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்களேன். அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டேங்க்கில் விட்டக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ பேக் டு நார்மலாக வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ டக்குன்னு செட்டில் ஆயிடுறானுங்க. சன்னா மாதிரி இல்லை. சன்னானா என்னத்துக்கு எவ்வளோ நாள் எடுக்கும். இது டக்குன்னு செட்டில் ஆகிட்டானுங்க. உடனே நோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ நீந்துறானுங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க நீந்துவானுங்க ரோபோ மாதிரி. இப்போ ஓடி வரானுங்க, நிற்கிறானுங்க. இந்த மாதிரி ரோபோ பிஹேவியர் தான் நீந்துறது. அதே வந்து பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் இலைக்கு நடுவில் போய் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இந்த ஸ்கார்லட் பேடிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ ஷோல் உங்களுக்கு யாருக்காவது ஸ்கார்லட் பேடிஸ் அதுவும் பேர் மெயில் அண்ட் ஃபீமேலோட தேவைப்பட்டதுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து குரூப் லிங்க்கோ இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பரோ காம்பேஷனில் பின் பண்ணுறேன். கான்டாக்ட் பண்ணுங்கள்.